இயக்குனரும் நடிகர் விஜயின் தந்தையுமான எஸ்.ஏ. சந்திரசேகர் மறைந்த நடிகர் விஜயகாந்த் நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. கடந்த 28ஆம் தேதியன்று டிசம்பர் மாதம் 2023 உடல்நலக்குறைவால் காலமான நடிகரும் தேமுதிகவினுடைய நிறுவன தலைவருமான விஜயகாந்த் உடலானது கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அடக்கம் செய்யப்பட்டு இன்றோடு 9 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் தொடர்ந்து நடிகர்களும் மேலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து இவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதன்படி தற்பொழுது அன்றைய தினத்தில், அதாவது மறைந்த நடிகர் விஜயகாந்த் மறைவின் அன்று எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் இந்த சென்னையில் இல்லாத ஒரு காரணத்தினால் அவருக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்த முடியாத நிலை இருந்தது. தனது ஆழ்ந்த இரங்கல்களை அறிக்கை மூலமாக தெரிவித்திருந்தார். மேலும் அதனை தொடர்ந்து தற்பொழுது அவரது நினைவிடத்திற்கு வருகை தந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் தற்பொழுது அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இவருடைய மகன் திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ஒரு உதவி இருந்ததாக நடிகர் விஜயகாந்த் அவர்களை குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து இவர் மறைவிற்கு நேரில் அஞ்சலி செலுத்த முடியாத காரணத்தினால் அதனைத் தொடர்ந்து தற்போது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் நினைவிடத்தில் வந்து அஞ்சலி செலுத்தி செல்லக்கூடிய அந்த நேரலை காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செம்பருத்தி.